இது வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பார்சல் ஒன்று தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோமே. ஆனா இப்படி கிடைக்கும்னு சொல்லி உண்மையிலேயே நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதோட இது வந்து வருஷக்கணக்கா பழகினாக்களோ சரி, இல்லாட்டி ஒரு மாதம் வந்து எங்களுக்காக வந்து அள்ளி வாரி குவிச்சிருக்கீங்க தான் சொல்லலாமே. உண்மையில நல்ல ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று போகும். ஆடா அதுல ஒரு சூச் ஒன்று இருக்குது. அந்த சூச் ஆஃப் பண்ணி ஒன் பண்றது அதான் பார்த்தேன். பேட்டரி இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நன்றி சாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு எங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பார்சல் ஒன்று தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோமே. பேக்கை பார்க்க இவ்வளவு எங்க இல்லையோ அந்த பேக் இங்க இல்லையோ இருக்கோ எனக்கு அதை பற்றி தெரியாது. எங்களுக்கு இது வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பார்சல் தானே. அதுவும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப இன்றைக்கு வரையில நேற்று ஒரு மதியம் போல வந்தது. ஆனா உண்மையாவே நான் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். உண்மையாவே எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஆனா இப்படி கிடைக்கும்னு சொல்லி உண்மையிலேயே நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதோட இது வந்து வருஷக்கணக்கா பழகினாக்களோ சரி, இல்லாட்டி ஒரு மாத கணக்கோ பழகினாக்களோ சரி, அப்படியாண்டு இல்லாமலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள்ல பழகி எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு உறவுன்னு தான் சொல்லலாம். அவைகளுக்கு எங்களை பிடிக்கும், எங்களையும் அவைகளுக்கு பிடிக்கும், அப்படியான உறவுகள். ஆனா இப்படி எங்களுக்கு அனுப்பி நம்ம சரி நாங்க உண்மையில ஒரு துளி ஊடி நாங்க நினைக்கல. ஆனா அப்படியான எங்களுக்கு இது வருமானம் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அப்ப நாங்க நேற்று வந்தபடியா நாங்கள் அதை பிரிச்சு பார்க்கல. இன்றைக்கு தான் நாங்க அதை பிரிச்சு பார்க்க போறோம். உள்ளுக்கு என்ன இருக்கு, என்ன வச்சிருக்கணும்னு சொல்லி அதையும் பாக்குறதுக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கிறோம். நாங்கள் பாக்குறதும் இல்லாம அதை வந்து உங்களுக்கும் காட்டுவோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அங்காலையும் ஒரு சிரிச்சபடியா இருக்கு. நம்ம என்ன இப்படா ஓப்பன் பண்ணுவோம் பாப்பினோம்னு சொல்லி சரியாக நாங்க பிரிச்சு பார்ப்போம். என்ன இப்ப நாங்கள் என்ன வந்தாலும் கூட இப்ப நாங்கள் அதை தனியா பாக்குறது இல்லாம எல்லாம் காட்டுறோம். எங்களுக்கு என்ன தந்தாரு என்ன தந்தாலுமே சரி நாங்க அதை வந்து காட்டுறதுதான். அதே போல எங்களுக்கு பிடிச்ச உறவுகளுக்கும் சரி எங்களுக்கும் சரி நாங்கள் எல்லாமே காட்டி வீடியோல ஒரு போடணும்ன்ற ரீதியில தான் நாங்களும் சந்தோஷப்படுற மாதிரி. எங்களுக்கு பிடிச்ச ஆக்கள் நீங்களும் இருக்கிறீங்க, அப்ப நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இப்படி இது கிடைக்குது, கட்டாயம் செய்யத்தான் வேணும்னு சொல்லி அப்ப அந்த ரீதியில தான் நாங்களும் வந்து என்ன வந்தாலும் கூட நாங்கள் அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டுறோம். நாங்கள் அது நன்மையா என்றாலும் சரி தீமையா என்றாலும் சரி நாங்கள் எல்லாமே நாங்கள் காட்டுறாங்க. அப்ப அந்த வகையில இப்ப இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு வந்த பார்சலை நாங்க இன்னைக்கு ஒரு எடுத்து பார்க்க போறோம். அதுல உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே எங்கள்ட வீடியோக்கு போறதுக்கு முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க பேக்ல என்ன இருக்குன்றத பாப்போம். என்ன அப்ப இப்போ ரொசானி ஏதாவது ஆரம்பிச்சு வைப்பா. அக்கா வந்து இப்ப ஓபன் பண்ணி கட் பண்ண போறா. இப்ப ரிபன் கட் பண்ற மாதிரி கட் பண்ற. இப்ப ரொசானி எல்லாம் திறந்து ஓபன் பண்ணி வைக்க போறா. சரி, இப்ப முதலாவது வந்து சின்னாக்களுக்கு ஒரு பிடிச்ச ஐட்டமா வந்து அனுப்பி இருக்கிறேன். இன்னொரு வடிவா இருக்கேன்னு நல்ல வடிவு குட்டி, நல்ல குட்டி உடுப்பும் டிஷர்ட்டும் போட்டு என்ன பேகி டிஷர்ட் வடிவா இருக்கேன். வடிவான பொம்மை குட்டி அனுப்பி இருக்கா. ஆனா அந்த பொம்மை குட்டிகளையும் பாருங்க ஒரு ஸ்வீட் ஐட்டமும் உண்டு கட்டி இருக்கு கிஃப்டா. என்ன பாருங்க அந்த பொம்மை குட்டி இனிப்பும் ஸ்வீட்டும் வச்சு அந்த கீழே வந்து அந்த நல்ல இனிப்பு ஐட்டம் தான் ஃபுல்லாவே வச்சிருக்கேன். ஸ்வீட் ஐட்டங்களா வச்சிருக்கேன். இந்த பொம்மை விற்கக்குள்ள அப்படியே இதையும் கட்டி விக்கணும் போல. அதான் தெரியும், அப்படியேதான் இருக்கு. எங்களுக்காகத்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் உண்டாவே தந்தவ செய்தவங்களோ தெரியல. அண்ணா நல்லா இருக்கு. என்னப்பா சின்னாக்கள் வந்து பொம்மையும் பார்த்து அந்த இனிப்பையும் சாப்பிடும்ன்றதுக்காக பாருங்க வடிவான ஒரு பொம்மை குட்டி ஏன்னா வடிவா இருக்கேன்னு. ஆனா ஒரு பசுவோட ஷேப் மாதிரி இருக்கு. நம்ம ஆடு மாதிரி பசுவோட ஷேப்பா பேட்டரியும் கொடுத்துருக்கு. ஆனா இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பின்பக்கத்துல ஒரு பேட்டரியும் இருக்கு. அப்ப திறக்கல அது ஓ மேனா பேட்டரி இருக்கிறபடியா அப்ப என்ன ஏதாச்சும் ஒரு உண்டை தெரியல. இந்த சிஸ்டம் எதுவும் சத்தம் போடுமா என்னன்னு தெரியல. பாப்போம். ஒரு பேட்டரியோட பட்டன் உண்டே காண இல்ல. ரைட், இது ரைட் செட்டிங். வாவ், பாட்டு பாடுது ஆடுது ஆடு. எப்படி டான்ஸ் வடிவா இருக்கேன்னு எப்படி டான்ஸ் பாப்போம். ஒரு காலை ஆடுது. ஓ மேன், இங்க பாருங்க ஆள டான்ஸ்.
நல்ல ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று போகுது. ஆடா அதுல ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒன் பண்றது. அதான் பார்த்தேன் பேட்டரி இருக்கிறபடியே ஏதாச்சும் ஒன்று அது தன்மையை காட்டும். அப்ப பாருங்க இதை ஒன் பண்ணுங்க, பாட்டு பாடுது. ரியானா ஜெரோமி தான் இப்ப அவைக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குமே. ரெண்டு காலும் ஆடுது, அதோட தலையும் ஆடுது, தலையும் அப்படியே கூட ஆடுது. இந்த ஸ்வீட் எடுப்போமே ரைட் பாட்டுங்க பாரு. சரி, அப்படியே பாத்தீங்கன்னா பொம்மையில வந்து நல்ல ஸ்வீட் ஒன்று வச்சிருக்கணும். இது மாதிரி சாக்லேட் போல, சாக்லேட்டும் அங்கால அந்த ரப்பர் டோஃபி அந்த அப்ப இதுவும் வச்சிருக்கேன். டான்ஸ பாத்தீங்க ஆள்கிட்ட எப்படி டான்ஸ் சொல்லி பாக்கவே வடிவா இருக்கு. எனக்கு இந்த பொம்மை குட்டி வடிவா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, பாக்க ஆசையா கிடக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா என்ன எங்கட விட்டு எலி கூடண்டபடியா கொஞ்சம் வெளியில வைக்கிறது பயமா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மட்டும் பொம்மை எல்லாத்தையும் பெட்டி தள்ளி. சரி, இதே இருந்தாலும் கொஞ்சம் கவனமா வைக்கணும். நல்ல ஒரு வடிவமைட்டு ஒரு வித்தியாசமா இருக்கேன்னு. சூப்பரா வடிவ தனியா பொம்மை இல்லாம அந்த பாட்டும் பாடுதானே, நல்ல ஒரு பொம்மையா வந்து இது இப்ப ஒரு நாள்லயே சாச்சிரங்கிருமே. இப்ப ஆக்கள்ல கையில கொடுத்து கொடுத்தோட இதை அமர்த்து விளையாடத்தான் இருக்க போதானே. பொம்மை நல்ல ஒரு பிரயோசனமா வந்து சின்னாக்களை கேட்ட மாதிரி அனுப்பியிருக்கணுமே, நல்லா இருக்கு. ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வடிவான ஒரு பாருங்க ஷேண்டில். வாவ் சூப்பர், நல்ல ஒரு ஷேண்டில். இந்த ஷேண்டில் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல மேலால வந்து அப்படியே அந்த தோல் வந்து ஒரு மினுமினுப்பா இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஷேண்டில் இது. ஏண்டா நானும் வந்து போன முறை ஸ்கூலுக்காக ஒன்று ப்ரோக்ராமுக்காக எடுத்தேன் நான். ஆனா உண்மையாவே அது வந்து 2 தடவை தான் போட்டது. அந்த பின் அடி வந்து அப்படியே கலண்டுட்டு பாவிக்கவே இல்லை, அந்த தோலெல்லாம் சரியே இல்லை. ஆனா இந்த இது நல்ல குவாலிட்டியான, பார்க்கவே தெரியுது, டெம்பரா இருக்கு இந்த தோல். என்ன நல்லா இருக்கு, நல்ல வடிவான ஷேண்டில் மினுங்குது. அந்த ப்ரோக்ராம்களுக்கு போட வடிவா இருக்கு. ப்ரோக்ராம்களுக்கு போட முன்னுக்கு வந்திருந்தா நாங்க ஜெரோமிட ப்ரோக்ராம் போட்டுருக்கோம். ஓ ஃபங்க்ஷன்களுக்கு பொதுவா இது வந்து பொதுவா போடலாம், வடிவா இருக்கு. இந்த டிசைனர் எடுக்கிறனால உண்மையிலே கொஞ்சம் கூட வரும். ஓ இது விலை கூட வரும். பின்ன ஆனா கொஞ்ச நாளைக்குள்ள பார்த்து அப்படி பிள்ளைக்கெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா ஜெரோமிக்கும் இது சரியா அழகு வரும். என்ன ஜெரோமிட காலுக்கு சைஸ் வரும், சைஸா சரியா இருக்க மாட்டேன், சரியா இருக்கும் போட்டு பாப்போம். அப்ப நான் ஜெரோமிக்காகத்தான் எடுத்துருக்கேன். சொன்னா ஜெரோமிட சைஸ் தானே, அப்ப ரிஹானோட சைஸ் இல்ல. அப்ப ஜெரோமிக்கான ஷேண்டில் பாருங்க, நல்ல ஒரு வடிவான ஷேண்டில், நல்ல வடிவான ஷேண்டில், வடிவா இருக்கு, நல்ல ஒரு மினுமினு பாவம் இருக்கு. சூப்பரா இருக்கு. ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிஸ்கெட் பேக்கெட். என்ன நல்ல பெரிய வெபஸ் பிஸ்கெட், பெரிய சைஸ், பெரிய சைஸ். அதுவும் வந்து நல்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சாக்லேட் பிளேவர்லயே வந்து அனுப்பியிருக்கணும். என்ன தேங்க்யூ. சரி, அடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து பிஸ்கெட் பேக்கெட் தானே. நைஸா, நைஸ். வாவ், இது என்னது, என்னன்னு சொன்ன மேக்கப் பாக்ஸோ? மேக்கப் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ பார்க்கவே இன்னொரு வடிவா இருக்கு, கலர் நல்ல ஒரு இதா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்க வந்து பிஸ்கெட் ஐட்டம் தானே. வந்து நிறைய பிஸ்கெட் ஐட்டமா எங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கணும். ஏற்கனவே இதே பெரிய பிஸ்கெட், பெரிய பிஸ்கெட் பத்தாது. இதுலயும் வந்து வேண்டி கொடுத்துருக்கணும். வந்து இதுல வந்து 2, 4, 5, 6 வகையான பிஸ்கெட் ஐட்டம்ல இருக்குது பாருங்க, ஒரு டிசைன்ல. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது பாக்ஸுக்கு வரது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிஸ்கெட், டேஸ்டியா இருக்கு. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்கெட் ஐட்டம். ரைட், முக்கியமான பாயிண்ட்க்கு வந்து இது வந்து நாங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கிறோம். பாருங்க, இதுலயே பார்க்க தெரியுது நல்ல ஒரு சாக்லேட் ஐட்டம் தானே. அப்ப நாங்க இதை வந்து ஓபன் பண்ணி பாப்போம் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு சொல்லி. சாக்லேட் எல்லாம் சும்மா அள்ளி குவிச்சு விட்டு கிடக்கு, அதுதானே. சூப்பரா இருக்கு. சாக்லேட்டை பார்க்கவே ஆசையா இருக்கு. உள்ளுக்குள்ள எல்லாம் வேற வேற தான் இருக்கு. நாங்க இதை ஓபன் பண்ணுவோம். அம்மையா வந்து நல்ல ஒரு பாதுகாப்பா வந்து கொடுத்து விட்டுருக்கணும். சிரியாதபடி கீழே விழாதபடி நல்ல ஒரு பாதுகாப்பா அம்மையா கொடுத்து பேக்கெட் பண்ணி கொடுத்துருக்கணும். பாருங்க, இது வந்து நல்ல ஒரு சாக்லேட். அதாவது பாருங்க, இப்படி இந்த சாக்லேட், அங்கால பாத்தீங்கன்னா இப்படி சாக்லேட். பாருங்க, இதுல வந்து நல்ல நல்ல கலர் கலரா அனுப்பி கிடக்கு.
அங்கால இது இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் செம்ம டேஸ்ட் செம்ம டேஸ்டான சாக்லேட் சிங்கள அப்படிங்க அப்படியே வைங்க இதுல ஸோ விதமா அனுப்பி கிடக்கு சாக்லேட்லயே பாருங்க நல்ல நட்ஸ் போட்ட சாக்லேட் இது மாதிரி இன்னொரு வேற ஒரு நட்ஸுகள் போட்டது என்ன வேற ஃபிளேவர்ல நல்லா இருக்கு நல்ல மொத்தமா இருக்கு பார்க்கவே சூப்பர் விராவுக்கு பழக்கல போல போற வர நேரம் எல்லாம் இது அந்த வேலையா இருக்க போது சாக்லேட்னு சொல்லி சொன்னா யாருக்குதான் விருப்பம் இல்லை நம்ம எல்லாருக்குமே விருப்பம் தான் ஆனா உண்மையாவே கடையில வாங்குறோம்னா சரியான விலை உண்மையா எங்களுக்கா நீங்க சேர்த்துக்கிறீங்க உண்மையா மறக்க மாட்டோம் நான் கடையில விடுங்கிறத விலையை கொடுத்து வேண்டவும் மேலாது சிச்சுவேஷன் அப்படி வேண்டே இல்லை அவ்வளவு விலை ஒரு கண்டோஸ் வாங்க போனாலே 900 1000 1200 இப்படியான சாக்லேட் எல்லாம் விலை கூட அப்ப நீங்களும் உண்மையா எங்களுக்கா வந்து உலகத்தை அனுப்பி இருக்கிறீங்க உண்மையா நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கேன்னு அதோட கண்டோஸ் சொன்னா பெருக்கிறார்கள் ஒருத்தர் இருக்க மாட்டேன் சோறு இருக்கோ இல்லையோ சோறு இருந்தாலும் மாடிதான் வெறுக்க மாட்டேன் அப்ப அந்த நிறைய கொடுத்துருக்கணும் அங்கால பாத்தீங்கன்னா நல்ல டோஃபியல் போட்டிருக்கீங்க பாருங்க நல்ல வடிவான டோஃபி என்ன இது உள்ளுக்க வச்சு விடுவேன் நாங்க உடனே வைக்க போறோம் என்ன சரியான வெயிலா இருக்கு அப்படியே கரைஞ்சிரும் என்ன அப்படியே உள்ள வச்சு விடுங்க ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி சரி கதை அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வாவ் இதுவும் வந்து நல்ல ஒரு அந்த என்ன சொல்ற கட்டியான கேண்டோஸா இருக்கு இதுவும் வந்து சோக்குல கட்டி பிடிப்பா இருக்கு பாக்கெட்டோட அப்படியே வந்திருக்கு நல்ல பாக்கெட்டோட வந்திருக்கு இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப்ப இதுல வந்து 2 பேக்கெட் எங்களுக்காக போட்டிருக்கணும் நல்ல 2 பேக்கெட் சாக்லேட்டை பார்க்கவே வாசமா இருக்கு நிறைய கொடுத்துருக்கணும் வாவ் இனி அடுத்தது என்ன சொல்லுவாங்க ஒரு டிசைனா இருந்திருக்கு முள்ளுக்க கொண்டு வரைக்க உடைஞ்சிட்டா டிசைனா இருந்தது என்ன ஒரு சின்ன டிசைனா தான் இருக்கு முள்ளுக்குள்ள அவ்வளவு தூரம் இருந்து கொண்டு வந்தது இல்ல உடைஞ்சிட்டு அதுதான் இது ஒரு டிசைன் தானே நல்ல கட்டியா இருக்குது சாக்லேட் ஃபுல்லா சாக்லேட் தானே அதுல பாக்க தெரியுது என்ன அது ஃபுல்லா சாக்லேட் ஐட்டம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி பேக் தான் பாருங்க இதுவும் வந்து எடுத்து பாப்போம் நாங்களே கரெக்டா தான் வேணும் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பேக் தான் வச்சிருக்கேன் ஓ அதே மாதிரி பேக் தான் பாருங்க சரி நல்ல கண்டோஸ் வீட்டாக்கள் ஒருத்தர் சாப்பிட மாதிரி நான் தான் சாப்பிடணும் அவ்வளவுதான் அப்படியால வாவ் பாருங்க இவ்வளவு கேண்டோஸ் சொல்லி விதமாக வந்து அனுப்பினோம் ஒரே பிளேவர் இல்லாம பாருங்க வந்து வேற பிளேவர்ல வந்து அனுப்பியிருக்கிறோம் நல்ல சாக்லேட்டுகளா வந்து நல்லா இருக்குமே சூப்பர் அங்கால பாத்தீங்கன்னா பாருங்க இதுவும் வந்து இந்த சாக்லேட் ஐட்டங்கள் இதுவும் வந்து நல்ல டேஸ்டான ஹேண்டோஸா இருக்குமே நல்லா இருக்கு பாக்குறது இதுவும் வந்து நல்ல ஃபுல் சாக்லேட் தானே எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சாக்லேட் ஐட்டமாவே போட்டிருக்கீங்க அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா டோஃபி ஐட்டம் நாங்களும் வந்து கட்ட மாதிரி கிடையாது அதுதான் இது கரையாதோ இது ஆனா உண்மையிலே எதிர்பார்க்கல இவ்வளவு தள்ளி கொடுத்துருக்கணும் ஆனா உண்மையா இவ்வளவு ஐட்டம் வந்திருக்கேன் இதுல கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்ல சரி அப்ப அடுத்து அப்படியே பேக் விடுங்க இது சரியான வெயிட்டா இருக்கேனே ரைட் அப்ப இதையும் வந்து அப்படியே ஓபன் பண்ணி பார்ப்போம் முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் படத்திலேயே பார்க்க தெரியுது நல்ல ஒரு பிஸ்கெட் பெட்டி பிஸ்கெட் இருக்கும் இவ்வளவு பெரிய பிஸ்கெட் உண்மையான பிஸ்கெட் தான் காண்டிருக்கேன் எங்கட பிஸ்கெட் பைக்கும் இதுக்கும் எங்கட பிஸ்கெட் பை இந்த அளவு தான் அந்த வட்டம் இது என்ன பெரிய வட்டமா இருக்கேன்னு அதுக்குள்ளயும் வந்து பிஸ்கெட்டுக்கு பார்க்க சாக்லேட் பூசி இருக்கு என்னடா அதுல அப்படியே மேல் படம் அப்படியே தெரியுதுன்னு அதோட எவ்வளவு பெரிய நீளம் பிஸ்கெட்டும் இவ்வளவு பெருசா இருக்கா அது பிஸ்கெட் அந்த சைஸ் வந்து பெரிய சைஸா இருக்கு 2 பிஸ்கெட் சாப்பிட்டா சாப்பாடு அதுதான் நல்ல டேஸ்டா இருக்கு மேண்டா உள்ளுக்க சாக்லேட் ஐட்டம் அந்த சாக்லேட் பூசின மாதிரியே இருக்குது அந்த பிஸ்கெட் வந்து டேஸ்டியா இருக்குமே நம்ம சின்னாக்களுக்கும் வந்து பெரிய யோசனை அதே போல எங்களுக்கும் பெரிய யோசனை சின்னாக்களுக்கு தான் பெரிய யோசனை சந்தோஷம் என்ன அதுவும் பாத்தீங்கன்னா 500 1/2 கிலோ என்ன
என்னது பிஸ்கெட் பிஸ்கெட் 1/2 கிலோ பாக்கெட் நான் வாங்கி 1/2 கிலோ கொடுக்குறேன். பாக்கெட் 1/2 கிலோ பாக்கெட் நல்ல பெரிய பிஸ்கெட்டா தான் இருக்கு. பெரிய பிஸ்கெட். சூப்பர் சூப்பர் என்ன வேற இதுல வைப்போம். சரி அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சாக்லேட் என்ன இப்படிங்க இந்த சாக்லேட்லயும் வந்து அனுப்பிக்கிறேன் ரொம்ப பாருங்க. இந்த சாக்லேட் பாருங்க இந்த இதுலயும் இருக்குதுல. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நல்ல ஒரு நிறைய சாக்லேட் ஐட்டம் இருக்கு பாருங்க. நான் சாக்லேட் கடை போட போறேன்னா அதுதான் இவ்வளவு தள்ளி கொடுத்துருங்க பாருங்க. இவ்வளவு கேண்டோஸம் வந்து எங்களுக்காக வந்து அள்ளி வாரி குவிச்சிருக்கீங்க சொல்லலாமே. எங்களுக்கு நாங்கள் இப்படி எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா கூட இப்படி கொடுக்க மாட்டேன். கடவுளே வளர்ந்து அப்படி இப்படிதான் கொடுப்பேன். ஆனா இவ்வளவு தள்ளி கேண்டோஸ்களை கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒரு நாளுமே எங்களுக்கு கிடைச்சது இல்ல. உண்மையில சாக்லேட் ஐட்டம் உங்களுக்கு இப்படி வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம். ஏன்னா சாக்லேட் ஐட்டம் இப்படி வந்ததே இல்ல. ஆனா உண்மையா ஒரு நாளும் இப்படி வந்தது இல்ல. அதோட இப்ப இப்படி சாக்லேட்டுகள் வார நேரம் பார்த்து ரொசானியும் உடம்ப குறைக்கிறக்கா சாக்லேட்டே தான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நல்ல கதை. நான் உடம்பும் குறைக்கிறேன் ஒன்றும் குறைக்க மாட்டேன். அதே ரெண்டு நான் கூட சாக்லேட் முடிஞ்சா அப்புறம் வேணும்டா டயட் இருப்பேன். சாக்லேட் சாப்பிட்டா உடம்பு வைக்க மாட்டேன்னு சொல்லி சாக்லேட்டே தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 2 நாள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முன்னுக்கே ஆள் சொல்லிச்சு சாப்பாடாய் கொஞ்சம் குறைச்சிட்டு. அது பரவாயில்ல. அது வந்து சாப்பாடை குறைச்சிட்டு சாக்லேட்டை சாப்பிட்டா உடம்புல வந்து கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அப்ப அந்த சோறு ஐட்டங்கள் புட்டதெல்லாம் குறைச்சிட்டு இதுகளை சாப்பிட கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வீக் ஆக கூடாதுல்ல. அப்ப அதுக்காக நான் சாக்லேட்டை சாப்பிடுவேன். ஆனா சாக்லேட் உடம்பு வைக்க மாட்டேன். சாக்லேட் உடம்பு சத்து தானே. அதோட சின்னாக்கள் எல்லாம் சாப்பிட வந்து உண்மையா சத்து. சாப்பிட்டா வயிறு நிரம்பி. மற்ற எல்லாமே சாக்லேட்டுகள் வந்து நல்ல நட்ஸ் போட்ட சாக்லேட்டுகளும் எல்லாமே நல்ல சத்தானதா இருக்கும். பாருங்க வந்து உள்ள சாக்லேட் ஐட்டம் எங்களுக்காக வந்திருக்குன்னு சொல்லி சூப்பரா இருக்கு. அடுத்தது பாருங்க. அடுத்த இந்த டோஃபி வந்திருக்கேன். இந்த நீங்க உரிக்கிறீங்க. இது வந்து அந்த இது மில்க். இது வந்து இது வந்து நல்ல உள்ளுக்க சாக்லேட் பால் டோஃபி மாதிரி தான். இதுவும் வந்து டோஃபிகள் நிறைய வந்துருக்குது பாருங்க. உள்ளுக்க இருக்குது. இதுவும் பால் டோஃபி மாதிரி. இங்க இருக்கிற பால் டோஃபி மாதிரி அங்க இருக்குது. என்ன உரிச்சு கடங்க பாப்போம். இந்த ஜோயிலுக்கு பொறுக்கு எல்லாம் உரிச்சிட்டு பாத்தீங்களா. பால் டோஃபி மாதிரி தான். பால் டோஃபி பாங்கால டோஃபிலே வந்து 3 ஐட்டமான டோஃபி கொடுத்துருக்கேன். நம்ம இந்த நீல கலர்ல உண்டு, மற்ற இந்த பட்டர் கலர்ல, அங்காலஞ்சு இந்த சிவப்பு கலர்ல டோஃபி, அங்காலஞ்சு இந்த கலர் டோஃபி எல்லாம் வந்து நிறைய ஐட்டமா வந்து போட்டிருக்கேன். நம்ம சரி அப்ப இவ்வளவு தான் வந்த ஐட்டம் உங்களுக்கு. பால் டோஃபி சொல்லி வேலை இல்ல. பால் டோஃபி சூப்பரா இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா மெயினா இப்ப முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். வந்து 3 பாக்கெட்டா இருக்குல்ல. அப்ப இதுல வந்து பிஸ்கெட் வந்த பாக்கெட் வந்து இது வந்து எங்களுக்கு எடுக்க சொன்னது. அங்கால இந்த 2 பாக்கெட்டும் ஒரே மாதிரி அக்கா ஒரு போட்டது. இது வந்து ஒன்று அக்காக்கு, மற்றது வந்து அம்மாவுக்கு கொடுக்க சொல்லி சொன்னவா. பாத்தீங்களா எங்களை 3 பேரையும் வந்து நேசிச்சு வந்து ஒரே மாதிரியே இதா கொடுத்து விட்டுருக்கேன். நம்ம அவைக்கும் வந்து குறும்பா வந்து கொடுக்க சொல்லி போன்ல சொல்லி இருந்தது. அக்காலும் சாக்லேட் சாப்பிடுறது குறைச்சிட்டு எனக்கு இவ்வளவு வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் தானே எங்களுக்கு 4 பேர் இல்ல. ஏன்னா அப்ப அதனால எங்களுக்கு கூட. ஆனா உண்மையாவே அப்படி நான் சும்மா கம்பளுக்கு தான் சொல்றேன். உண்மையா எங்களுக்கு போட்ட இவ்வளவு வந்து நல்ல ஒரு நிறைவா தான் நீங்க போட்டிருக்கிறீங்க. உங்களோட மனசு கேட்ட மாதிரியே நீங்க அதே போல எங்களுக்கும் அப்படியே நீங்க செய்திருக்கிறீங்க. உண்மையா இதை நான் வந்து ஒரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையா எனக்கு போன்ல வந்து சொல்லியிருந்தவா இப்படி நான் உங்களுக்கு இது வந்து ஒரு ஆட்டோலாம் எங்களுக்கு கொடுத்து விட்டேன். அவையில் நேரா வரையில ஆட்டோலாம் கொடுத்து விட்டது. கோல் பண்ணி சொல்லியிருந்தது. என்னன்னு சொல்லி சொன்னால் ரசாயனி இப்படி நான் உங்களுக்கு கோல் இப்படி ஒரு பேக் ஒன்று கொடுத்து விட்டுக்கோங்க. சின்ன பேக் அதுவும் சொன்னவா சின்ன பேக் ஒன்று கொடுத்து விட்டுக்கேன். அதை வேண்டுங்கன்னு சொல்லி. அப்ப உண்மையா நான் என்னண்டே நான் கேஸ் பண்ணி நினைக்கவும் இல்லை. அது ஜோபேலும் வந்து பைக்ல பேக்க கொண்டு வர்றது ஆள் பெரிய பேக்கா கிடக்கு. அப்ப நான் என்னடா சின்ன பேக் பெரிய பேக்கா வருதுன்னு பார்த்தா அது இப்ப ஓபன் பண்ணி பார்க்க தந்துருது. இவ்வளவு ஒரு பொருட்களா வந்து எங்களுக்காக நீங்க கொடுத்து விட்டுருக்கீங்க. இவ்வளவு கொடுத்துட்டு சின்ன பேக்ல கொடுத்து விட்டேன்னு சொல்லிருக்கீங்க. ஒரு பெரிய உள்ளங்க அதுதான். மற்ற அதுவும் வந்து என்னன்னு சொன்னா இப்ப நாங்க சொல்லல யாருன்னு சொல்லி. அப்ப இது வந்து உலகமே பாத்தீங்கன்னு சொன்னா சுவிஸ்ல வந்து இருந்த ஐட்டம் தானே. அப்ப சுவிஸ்னாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும். எங்களுடைய லதாக்காட ஃபேமிலியா வந்து
கொடுத்து விட்டது என்ன பல்லாதாக்காதான் எங்களுக்காக வந்து இவ்வளத்தையும் வந்து நேற்று கொடுத்து விட்டவா. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா அவ வந்து நேற்று வந்து அவக்கு மதியம் அப்படி ஃபிளைட் வந்து அவக்கு ஓகே. அப்ப காலமா வந்து அவ போறதுக்கு முன்னம் எங்களுக்காக கொடுத்துட்டு தான் அவ அங்கே கொழும்புக்கு போனவ. அப்ப உண்மையா அந்த ஒரு இக்கட்டான நேரத்திலையும் வந்து எங்களையும் வந்து நினைவு வச்சு இவ்வளத்தையும் கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு அக்கா மிக மிக நன்றி. அதோட அவ சொன்னவன்னு சொன்னா இது வந்து உண்மையாவே காணாது. இப்போ அவ வந்தது வந்து இப்போ அவங்களுக்கு அறிஞ்சது வந்து ஒரு கிழமை தான் சொல்லுவேன். அந்த ஒரு அறிமுகத்துல வந்து அவங்க எங்களுக்கு அறிமுகம் ஆயினது. அப்ப அதையும் தாண்டி வந்து எங்களுக்கு இவ்வளத்தையும் அக்கா வந்து செய்தது வந்து உண்மையா நல்ல ஒரு சந்தோஷம் எனக்கா. உண்மைதான். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திருமண நிகழ்வுல நாங்களும் சும்மா அவைகளோட பெம்பலா வாய் விட்டு மனம் திறந்து கதைச்சது, அவைகளும் எங்களோட கதைச்சது. எங்கட வீட்டை நீங்க கட்டாயம் வரணும்னு சொல்லுவேன். ஆனா உண்மையா வந்து நான் சொன்னேன் இல்லக்கா நீங்க வாங்க அவ சொன்னவா நீங்க வராம நான் வரவே மாட்டேன்ட்டு. அப்புறம் நான் அப்புறம் ஜான்ஸோட எங்க கதைச்சு ஜான்சன் கூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்ப அப்புறம் அவைக்கு வந்து ஜப்னால் ஒரு அலுவல் இருந்தபடியா அப்படியே அந்த அலுவலை முடிச்சுட்டு எங்கட வீட்டை வந்தது. ஆனா அவைக்கும் பாவம் உண்மையா டைம் இல்ல. அந்த டைம் இல்ல நேரத்துல வந்து எங்களுக்காக வந்து நாங்க கூப்பிட்டபடியா வெள்ளம் வந்துட்டு போனது ஒரு சந்தோஷம். என்ன சனிக்கிழமை ஃபிளைட் சொன்னேன். ஓ சனிக்கிழமை ஃபிளைட் நேற்று ஃபிளைட் இருப்பினோம் போயிருப்பினோம். சனிக்கிழமை ஃபிளைட் எங்களுக்கும் தந்துட்டு போகணும். அதுதானா சொன்னது உங்களை எல்லாம் எனக்கு முதலே தெரியாது. ஆனா இப்படியான ஒரு நேரத்துல தெரியும். உண்மையிலே சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவ்வளத்தையும் கொடுத்துட்டு அக்கா சொன்னவா இது காணாது இது கொஞ்சம் காணாதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஐயோ அக்கா பிரச்சனை இல்லை நீங்க இப்படி செய்தது எங்களுக்கு சந்தோஷம். ஆனா ஓப்பன் பண்ணி பாக்க இது போல கொடுத்துட்டு அக்கா வந்து இப்படி சொல்லி இருக்கிறாவே காணான்னு சொல்லி ஐயோ இது வந்து எங்களுக்கு போதுமான ஒரு பொருட்களை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. கொஞ்சம் தான் வருமானம் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க இவ்வளத்தையும் கொடுத்து போட்டு நீங்களே அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு நீங்க சாக்லேட்டுகள் கொடுப்பீங்கன்னு. உண்மையிலே உங்களுக்கு இதை விட நிறைவான நன்மைகள் உங்களுக்கும் கிடைக்கும். ஆண்டவரும் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையா தானே அதுதான். சரி அப்ப சந்தோஷம். என்ன அக்காக்கும் வந்து மறுபடியுமா நன்றியை சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை நாங்க உண்மையா எதிர்பார்க்கவே இல்லை வந்து. என்ன அதோட நாங்கள் பழகினதும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு வருஷம் இல்ல ஒரு மாதம் இல்ல ஜஸ்ட் இந்த திருமண நாங்க கண்டுனாங்க. ஒரு கிழமை அப்படி வரும். ஒரு கிழமைக்கு உள்ளதான் நாங்க அவளோட கண்டு கதைச்சு அன்ஷியா கடை பர்த்டே வீடியோலையும் கண்டுனாங்க. பர்த்டே வீடியோல கதை இல்ல அன்ஷியா கடை பர்த்டே விட போய்க்கல பெருசா தெரியாதான் அவிய சொன்னினும் உங்களை எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களை தான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்ப நாங்க சொன்னோம் இல்ல உங்களையும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடியோல எல்லாம் பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நாங்கள் அவையோட கதைச்சப்ப வர சொன்னது. முக்கியமா எங்களை தான் நாங்க வர சொன்னது. அப்ப இப்படியான ஒரு சிச்சுவேஷன் அவைகளுக்கும் கொஞ்சம் குயிக்கா அந்த பிளைன்கள் இருக்கிறபடியா அப்ப அவையிலும் போயிட்டினோம். அப்ப அந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்தி அவையில்ட்ட ஏற்கனவே தெரியும் தானே போறேன்னு சொன்னாலே அவைகளுக்கு எவ்வளவு பிஸியா இருக்கு. பைக் பண்றது இதெல்லாம் இருக்கத்தக்கன எங்களையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு இவ்வளத்தையும் தாங்கள் வரையிலாத ரீதியில ஒரு ஆட்டோண்ட பிடிச்சு ஆட்டோல தான் கொடுத்து விட்டது. அப்ப கொடுத்துட்டு ரொசானிட்ட சொன்ன ரொசானி ஒரு அரை மணி நேரத்துல நீங்க அவடத்துக்கிட்ட போங்க, அவடத்துக்கிட்ட ஆட்டோ வரும், நீங்கள அந்த சின்ன பேக்கை போடணுங்கன்னு சொல்லி. ஆனா ஆட்டோ வந்தது, நானும் போனேன். ஆனா பேக்கை பார்த்தா பெரிய பேக். சின்ன பேக் ஆனா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நாங்க தேங்க்ஸ் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு நாள் இப்படி வந்ததுல இதே வந்திருக்கா. ஆனா இப்படியான எக்கச்சக்கமான போதுமான அளவு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு இந்த சாக்லேட் வந்திருக்கு. உண்மையில எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதோட சின்னாக்களே நினைச்சு நீங்க ஜெரோமிக்கு நல்ல ஒரு சாண்டில் ஒன்று கொடுத்துருக்கீங்க. உண்மையில ஜெரோமிக்கு ரொம்ப இது பிரியோசனமானது. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் அந்த ப்ரோக்ராம்கள் வரைக்குள்ள நாங்க இதை கட்டாயம் இப்படியான இதுதான் போட சொல்றேன். நீங்க இதையும் தந்திருக்கிறீங்க. அங்க ரியானாக்கும் ஜெரோமி விளையாடுறதுக்குரிய சின்ன ஒரு பொம்மை தந்திருக்கேன். பொம்மையே டான்ஸ் எல்லாம் ஆடுது. இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கு. பொம்மையில டான்ஸ் எல்லாம் ஆடுது, பாட்டு பாடுது. இதே இன்னொரு போட்டு காட்டுறேன் பாருங்க டான்ஸ். எப்படி டான்ஸ் ஆடுது. இப்ப எங்க சின்னாங்கள்ட்ட கையில போய் இப்ப ஒரு நாள்லயே சாய்ச்சிறாங்க. சாய்ச்சி போனாங்க வரும்னு சொல்லியோ. சரி அப்ப சந்தோஷம். என்ன நாங்களும் வந்து திருநங்கட வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். என்ன அப்ப உண்மையாவே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு மகிழ்ச்சி. அக்காவுக்கும் வந்து நாங்க நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே எங்களுக்கு இவ்வளவு கிடைச்ச பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப நாங்களும் இதோட வீடியோ முடிச்சு கொள்வோம். என்ன
மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.